வணக்கம் நேயர்களே. இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு மூத்த பத்திரிகையாளர் முனைவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் டாக்டர். சார், மெயின் ஸ்ட்ரீம் மீடியால எங்க பார்த்தாலும் ஒரே விஜய் புராணமாகத்தான் இருக்குது. ஒரு காலத்துல வணிக ரீதியாக ரொம்ப படுத்திருந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவ விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் டிஆர்பி மூலமாக தூக்கி நிறுத்தியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நெறைய மீடியா பெர்சன்ஸே என்கிட்ட ஆஃப் த ரெக்கார்ட் பகிர்ந்துக்கிறாங்க. அதாவது விஜய் பற்றி ஒரு செய்தி வந்தாதான், அது வணிக ரீதியாகவும், டிஆர்பி ரீதியாகவும் எங்களுக்கு வந்து சாதகமா இருக்கு. அப்படின்னு விஜய் ஒரு பிசினஸ் ப்ரொபோசிஷனா இப்ப பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆ இது பத்தாதுன்னு இப்ப வட இந்திய ஊடகங்களும் வந்து தமிழ்ல சேனல்ஸ் ஆரம்பிக்கிற ஒரு படத்த பார்த்திருக்கோம். முதல்ல இந்தியா டுடே தமிழ் லான்ச் ஆயிடுச்சு. ஆமா. இதுக்கப்புறம் ரிபப்ளிக் டிவி, டைம்ஸ் நவ் இதெல்லாம் வருமா? அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. எப்படி பார்க்குறீங்க சார்? இல்ல விஜய் ஒரு பினாமினன் தான். அதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது. ஒரு என்டர்டெயின்மென்ட்க்கான எல்லா ஐ திங்க் இது ஃபுல் பேக்கேஜ் என்டர்டெய்னர் தான் பார்க்கணும். அதாவது டான்ஸ் ஆடுறதா இருந்தாலும் சரி, டயலாக் டெலிவரி ஆனாலும் சரி, சண்டே ஆனாலும் சரி, இது என்ன என்ன இதுல நீங்க பார்த்தாலும் சரி, ஆ எல்லா எல்லா நபர்களுக்கும் ஒத்த ஒரு டயலாக் எல்லா இடத்துலயும் இருக்கும். இஸ்லாமியருக்கு எதிரான டயலாக் கூட இருக்குது. ஒரு படத்துல வந்திருக்கிறது. அப்ப இஸ்லாமியரா கூட நான் இன்னொரு படத்துல நடிக்க போறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ரைட் விங்குக்கும் கண்டென்ட் இருக்கு, லெஃப்ட் விங்குக்கும் கண்டென்ட் இருக்கு. நீங்க வந்து எங்கேயுமே இல்லாத நபரானாலும் அதற்கும் கண்டென்ட் இருக்கு. அப்ப எல்லாத்தையும் வந்து ஹாப்பியா இருக்குன்ற ஒரு நபர். தமிழகத்துல பாத்தீங்கன்னா இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டார் வந்து இருந்தது கிடையாது. அப்கோர்ஸ் ரஜினி இருந்தார். ரஜினி வந்து இன்னைக்கும் சேல் ஆகக்கூடிய ஒரு ஸ்டாராக தான் இருக்கிறார் ரஜினி. லாஸ்ட் மூவி ஒன்றும் பெருசா ஒன்றும் ஓடல. பட் அப்படி இருந்தா கூட ரஜினி ஸ்டில் சேலபிள் ஸ்டார். தமிழகத்துல வேற ஒரு ஸ்டார் கிடையாதுங்கிறது தான். ஒரு ஒரு 5 ஸ்டார் இருந்த காலம் இருந்தது. ஒரு விஜயகாந்த் ஒரு காலத்துல வந்து போனியா இருந்தாரு. கமலஹாசன் ஆனாலும் சரி, சிவகார்த்திகேயன் ஆனாலும் சரி, இப்ப யாரையுமே வந்து இப்போ அந்த அளவுக்கு நம்ப முடியாத ஒரு சூழல் தான் இருக்கிறது. ஜனநாயகம் ஒன்றும் பெருசா ஓடல. அதுவும் நாம் வந்து கருத்தில் கொள்ள வேண்டும். என்னை பொறுத்தவரை ஜனநாயகம் முன்னாடி ரிலீஸ் பண்ணாங்கன்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணீங்கன்னா ஒருவேளை இவருக்கு இவ்வளவு ஓட்டு வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் நான். சோ அந்த அளவுக்கு திஸ் இஸ் பேக் மூவி தான் நான் பாக்குறேன். ஜனநாயகம் 3 மணி நேரம் உட்காந்து. பட் இருந்தாலும் டெஃபினட்டா அது என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, விஜய் சார்ந்த ஒரு பெரிய ஒரு விஜய் மட்டும் எடுக்காதீங்க, நீங்க யார வேணாலும் இருங்க. அதாவது ஒரு ஒரு பிலிம் பர்சனாலிட்டி வந்து ஜெனரல் நியூஸ் ஜிசி கண்டென்ட்டுக்குள்ள வந்தா, ஜெனரல் என்டர்டைன்மெண்ட் கண்டென்ட்ல இருந்து வெளியே வந்தாங்கன்னா அவங்கள ஃபாலோ பண்றதுக்கு பெரிய ஒரு கும்பலே இருக்கும். இப்ப கங்கனா ரேனோட் வந்து என்ன போட்டாலும் வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு ஃபாலோயிங் இருக்கத்தான் செய்யுது. அவர் வந்து இன்னைக்கு என்ன வாயில வந்தபடி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அவருக்கு வந்து ஒரு ஃபாலோயிங் இருக்குது. அப்ப சினிமாக்காரங்க வந்து என்ன செஞ்சாலும், சினிமா மட்டும் கிடையாது, ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி ஆனாலும் சரி, அப்ப அந்த மாதிரியான நபர்கள் வந்து என்ன செஞ்சாலும் அவர்களை வந்து ஃபாலோ பண்றதுக்கு ஒரு கிரௌட் இருக்கு. அதான் இன்னைக்கு வந்து விஜய் செய்திருக்கிறார் என்பதுதான் முக்கியமான விஷயமா இருக்குது. இதே நான் சொல்றேன், இப்ப இந்தியால இன்னைக்கு இருக்கிற பிகஸ்ட் ஸ்டார் நான் பாக்குறது அல்லு அர்ஜுன் தான். அப்ப அல்லு அர்ஜுன் கூட இன்னைக்கு வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை. அல்லு அர்ஜுனை பொறுத்தவரை இப்ப தமிழகத்துல வந்து அந்த ஒரு ஸ்டார் வர்ஷிப்புங்கிறது எங்கேயோ போய் நிக்குது. ஐ திங்க் தமிழகத்துல மட்டும் கிடையாது, அக்ராஸ் இந்தியா அந்த மாதிரி தான் இருக்குதுன்னு தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அப்போ அல்லு அர்ஜுன் என்ற அந்த ஸ்டாருக்கு நிகராக இன்னைக்கு வந்து உலகத்திலேயே உலகத்துல இந்தியாவில ஒரு ஸ்டார் இல்லாத ஒரு நிலைமை இருக்கு. ஷாருக் கான் இருக்கிறாரு, அல்லு அர்ஜுன், விஜய், இது 3 தான் சேலபிள் ஸ்டார். என்ன லூசுத்தனமான படம் போட்டாலும் ஓடிருங்கிற ஒரு நிலைமை இருக்கிறது. அது அவர்கள் வந்து அங்கிருந்து இப்ப யோசிச்சு பாருங்க, அல்லு அர்ஜுன் இப்ப வந்து அரசியலுக்கு வந்து எப்படி இருக்கும். பவன் கல்யாணுக்கே பெரிய ஒரு ஃபாலோயிங் இருக்கு இல்லையா? அப்ப அந்த மாதிரி தான் பார்க்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். இப்ப என்டர்டைன்மெண்ட்ல இருந்த நபர்கள் வந்து அவர்கள் வந்து அந்த ஜிஇசி ஆடியன்ஸ் வந்து அந்த அங்கிருந்து இப்ப வந்து நியூஸ் பக்கம் வந்து ஏன் வர்றாங்கன்னு பாத்தீங்கன்னா விஜய் இருக்காரு. அப்ப அதே மாதிரிதான் அல்லு அர்ஜுன் செஞ்சாருன்னா அவருக்கும் வரும். அதே மாதிரி பல நபர்கள் வந்து இப்ப த்ரிஷா வந்து எத்தனை பேருங்க ரிப்பப்ளிக் டே ஐ மீன் இண்டிபெண்டன்ஸ் டே பரேட் வந்து இதுக்கு முன்னால எத்தனை பேர் பார்த்திருப்பாங்க? இப்ப த்ரிஷா வர்றதுனால எவ்வளவு பெரிய ஒரு கும்பல் வருது, விஜய் இருக்கிறதுனால எவ்வளவு பெரிய ஒரு கும்பல் வருது. அசம்பிளி வந்து யாராச்சும் பார்த்திருக்காங்களா? அப்கோர்ஸ் லைவ் வந்து கம்மியா தான் பண்ணிட்டு இருந்தாங்க முன்னாலே எல்லாம், சில நிகழ்வுகளுக்கு மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி இருந்தாலும் கூட இன்னைக்கு வந்து அசம்பிளி பார்க்கின்ற ஒரு பெரிய கிரௌடே இருக்கிறது. அதுவும் என்டர்டைன்மெண்டா தான் பாக்குறாங்க. அது ஒன்றும் பெரிய நியூஸா ஒன்றும் பாக்குறது கிடையாது. அப்போ இந்த ஒரு மாற்றம் என்பது நிச்சயமாக நியூஸ் சேனலுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனா நீங்க ஒண்ணு புரிஞ்சிருக்கணும், அதாவது நியூஸ் சேனல் என்பது டிஆர்பி இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறது. அதாவது டிஆர்பி வந்து 1.52 இந்த ரேஞ்சில் இருந்தீங்கன்னா, என்டர்டைன்மெண்ட் சேனலுடைய டிஆர்பி பாத்தீங்கன்னா 20-30 மினிமம் சொல்றேன்.
அதாவது மோசமான என்டர்டைன்மெண்ட் சேனல் கூட அந்த அளவுக்கு வந்து டிஆர்பி இருக்கிறது தான் உண்மை நிலையா இருக்கிறது. ரியாலிட்டி ஷோஸ், பிக் பாஸ் மாதிரி ஷோனா அதோட ஜாஸ்தியா இருக்கும் என்பதுதான் உண்மை நிலையா இருக்கிறது. ஒரு படத்துக்குன்னா எங்கேயோ போய் நிற்கும். அதே மாதிரி தான் இப்போ காமெடி சேனல் இந்த மாதிரி சேனல்களை தாராளமாக வருகின்ற ஒரு சூழல் தான் பார்த்து கொண்டிருக்கோம். அஃப்கோர்ஸ் ஆடியன்ஸ் ஷிஃப்ட் நடந்து கொண்டிருக்கிறது. யூடியூபுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள், இல்லை என்றால் இன்ஸ்டாவுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள், இதெல்லாம் இருக்கிறது. அப்படி இருந்தாலும் கூட இன்னைக்கு வந்து டெஃபினட்டாக நியூஸ் மீடியால ஒரு இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கு காரணம் என்பது விஜய் தான். அதை யாரும் மறுக்க முடியாது. நிச்சயமாக நீங்க சொல்றது உண்மைதான். அதாவது என்னுடைய விஷயம் என்னவென்றால், நான் இது எலெக்ஷன் முன்னாடியே சொல்லியிருக்கேன். விஜய் செய்த ஒரு மாபெரும் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்டர்டைன்மெண்ட் மட்டும் பார்த்திருந்த நபர்களை வந்து அரசியல் களத்தில் கொண்டு நிறுத்தியிருக்காரு. அந்த அந்த அரசியல் நியூஸ் வந்து படிக்க வச்சிருக்கிறாரு. அப்போ பாக்கி இருக்கின்ற அரசியல் கட்சிகளினுடைய கடமை என்னவென்றால், அவர்களை வந்து அரசியல் மயப்படுத்துவதுதான் அவர்களுடைய கடமையாக நான் சொல்லியிருந்தேன் எலெக்ஷனுக்கு முன்னால. ஆனா எவனும் கண்டுக்கல. ஆஸ் யூசுவல் தெனாவட்டில் வந்து விட்டுட்டாங்க. நாம பெரிய கட்சி இல்லைன்னா நம்ம எஸ்டாப்ளிஷ் கட்சி, இவங்களால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அதை வந்து மெத்தனமா விட்டதுனால பல வாக்குகள் வந்து மறுபடியும் விஜய்க்கு போயிருக்கிறது. உங்களால் அந்த கிரௌடை வந்து ஏன் அரசியல் மயமாக்க முடியவில்லைன்னு நான் கேட்கிறேன். ஒரு அண்ணாமலை கூட இப்ப பாத்தீங்க, அண்ணாமலை ப்ராடக்ட் ஆஃப் ரிசர்வேஷன் தான். அவருக்கு ரிசர்வேஷன் இல்லைன்னா 100% வந்து எங்கேயுமே வந்திருக்க முடியாது. இன்ஜினியரிங் படிச்சிருக்க முடியாது, ஐபிஎஸ் வந்திருக்க முடியாது. 100% நான் சொல்றேன். அப்படி இருக்கின்ற ஒரு நபர் வந்து நீங்க வந்து ரிசர்வேஷனுக்கு எதிராக இல்லை என்றால் பாஜகவுக்கு சப்போர்ட்டாக பேசிக் கொண்டிருக்கிற பாஜகவினுடைய பிரசிடென்டா இருந்தார், ஸ்டேட் பிரசிடென்டா இருந்தார். அதை கூட உங்களால் அரசியல் மயப்படுத்த முடியவில்லை. அண்ணாமலை என்ற அந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து கூட திமுகவோ அதிமுகவோ வந்து ஒரு அரசியல் பேசவில்லை. இத்தனைக்கும் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்கும் என்ன சண்டை போடாத ஒரு குறை தானே இருந்தது. அதாவது நேர்ல பார்த்து ஒரு கோதாயில இறங்கி கடகடான்னு அடிக்கிற ஒரு இது மட்டும் தான் பாக்கி இருந்தது. பாக்கி எல்லாமே நடந்திருக்கு இல்லையா? இவ்வளவு நடந்தும் கூட அவர் வந்து அதை வந்து அரசியல் மயப்படுத்தவில்லை என்று பாத்தீங்கன்னா, அந்த அளவுக்கு மெத்தனங்க அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் அந்த அளவுக்கு மெத்தன போக்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் என்னை பொறுத்தவரை ஒரு பெரும் பிரச்சனையாக நான் பார்க்கிறேன். பட் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா விஜய் மீது காட்டக்கூடிய இந்த அபரிமிதமான அன்பு, ஊடக வெளிச்சத்தை வந்து விஜய் பெருசா ரெசிப்ரிகேட் பண்ற மாதிரி தெரியலையே. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை டோட்டலா வந்து அவர் இக்னோர் தானே பண்றாரு. ஆமா, யாருக்கு தேவைங்கிறது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு விஜய் தேவை, விஜய்க்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா தேவையில்லை. விஜய் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை நம்பியா வந்து அரசியல் இறங்கினாரு. விஜய் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை நம்பியா வந்து ஒரு எலெக்ஷன் ஃபைட் பண்ணாரு. விஜய் அதை நம்பியா வந்து இப்போ ஒரு கவர்மெண்ட் நடத்தி கொண்டிருக்கிறார். ஏங்க எவ்வளோ இன்ஃபுளுசர்ஸ் நம்பித்தான் எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த இன்ஃபுளுசர்ஸ் கிட்ட இருக்கிற பெரிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர்களுக்கு வந்து டெடிகேட்டட் ஃபாலோயிங், கல்ட் அப்படி சொல்லுவார். என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து பெரிய ஃபாலோயிங் வச்சிருக்கேன், தமிழகத்தில் ஒரு பெரிய ஃபாலோயிங் வச்சிருக்கிற நபர். அவர் சொல்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கல்ட் தான் செய்ய வேண்டும். அதாவது யூ ஆர் இம்பிரக்னபிள். அதாவது நீங்க ஒரு விஷயத்திலையும் வந்து தவறு செய்ய மாட்டீங்க. நீங்க என்ன செஞ்சாலும் நீங்க ஜஸ்டிஃபை பண்ணிடணும். யூ கேனாட் சே தட் நான் தப்பு பண்ணிட்டப்பா மன்னிச்சிருன்னு சொல்ல முடியாது. அதுதான் கல்ட்டினுடைய முக்கியமான விஷயமா இருக்கிறது. விஜய் எங்காச்சும் மன்னிப்பு கேட்டிருக்காரா? அதான் அவரு அது இட்ஸ் எ கல்ட். அப்ப அந்த கல்ட் என்னுடைய முக்கியமான ஒரு ஒரு ஃபீச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா, திஸ் இஸ் இது இவர் தெய்வம். தெய்வம் வந்து ஒரு இடத்துலையும் வந்து தவறு செய்யாது. அப்ப அதே மாதிரி இருக்கின்ற ஒரு விஷயம் தான். அப்ப மீடியா நீட்ஸ் விஜய் என்பதுதான். ஏன்னா அவருக்கு ஒரு அந்த கல்ட் ஃபாலோயிங் இருக்கு. இந்த கல்ட் ஃபாலோயிங் என்பது எல்லா இடத்துலயும் இருக்கு. அல்லு அர்ஜுனுக்கு இருக்கு, ஷாருக் கானுக்கு இருக்கு, அனைவருக்கும் இருக்கின்ற ஒரு விஷயமாக தான் இருக்கிறது. அப்ப அந்த கிரௌடு தான் முழுக்க முழுக்க வந்து மீடியாக்குள்ளால வருதே தவிர, மீடியானால விஜய்க்கு புதுசா ஒன்னும் புதுசா வந்து ஒரு புது ஒரு பப்ளிசிட்டி வர வேண்டிய அவசியமோ, இல்லை என்றால் அவர் வந்து கம்ப்ளீட்டா அப்படி மாத்திக்கொள்ள வேண்டிய அவசியமோ அவருக்கு கிடையவே கிடையாது. இப்ப கூட பாருங்க, பல பிரச்சனைகள் வந்து நெகட்டிவா தான் போயிருக்கிறது. இப்போ வந்து எலக்ட்ரிசிட்டி ரேட்ஸ் பாருங்க, ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ரேட்ஸ் பாருங்க. இந்த மாதிரி என்ன விஷயம் எடுத்தாலும் இது எல்லாம் பிரச்சனைக்குள்ள விஷயமா இருந்தால் கூட விஜய் மேல நெகட்டிவிட்டியே கிடையாது. விஜய் இன்னைக்கு வந்து ஒரு கத்தியை வச்சுட்டு இப்படி யாராச்சும் குத்திட்டாருன்னு வச்சுக்கங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இதுக்காக கேஸ் போட்டுறாதீங்கப்பா எவனாச்சும் போய் குத்துனா கூட இன்னைக்கு ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு பெரிய கிரௌடு இங்க இருக்கிறது. ஏங்க அவரு எங்கங்க கத்தி வச்சு சைடுல நின்று இருந்தாரு, ஒருத்தர் வந்து டடான்னு வந்து அப்படியே குத்திட்டான் அவனே அப்படின்னு சொல்ல ஒரு கிரௌடு இன்னைக்கு வந்து இருக்கிறது. அப்ப அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கின்ற ஒரு நபர். திஸ் இஸ் இதுதான் இந்த கிரேட் பவர்னு சொல்றது. with this kind of great power comes great responsibility என்று ஸ்பைடர்மேன் படத்துல சொல்லுவாங்க. இப்ப அதை விட பெரிய ஒரு விஷயம் வந்து இவர் இந்த பவரை வைத்துக் கொண்டு என்ன செய்யறாருங்கிறத நான் பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஒன்னும் பெருசா செய்யல. இது மட்டும் இது ஏதோ ஊழல் ஒழிப்பு அப்படி இப்படின்னு 2-3 விஷயங்கள் வந்து பேசிக் கொண்டிருக்கிறார் தவிர, அதை தாண்டி ஒரு பிராக்டிக்கலாக ஒரு மக்களை வந்து வழி நடத்துகின்ற ஒரு மெசையாக மாறுகின்ற ஒரு போக்கை வந்து நாம் காணவில்லை.
நீங்க சொன்ன மாரி பல்வேறு மக்கள் பிரச்சனைகள் வந்து இன்னைக்கு இருக்கு. கடந்த 3 மாசத்திலேயே பல்வேறு பிரச்சனைகள் நம்ம பார்க்கிறோம். திமுக, அதிமுக ஆட்சி காலத்துல பார்த்தீங்கன்னா, கூட்டணி கட்சிகளும் சரி, எதிர்க்கட்சிகளுக்கும் சரி, அவங்களுக்குன்னு ஒரு தனி வாய்ஸ், ஒரு ஐடென்டிட்டி இருந்தது. இன்னைக்கு அந்த போன்ற 2ஆம் கட்ட தலைவர்கள், இல்ல சின்ன சின்ன சிறிய கட்சியுடைய தலைவர்கள்லாம் எங்க காணாம போனாங்க? அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நாம கேட்க வேண்டியிருக்கு. ஒண்ணு தாவேகாவுல கரைஞ்சு, தாவேகாவுடைய ஒரு சேட்டலைட் கட்சிகளா இவங்க மாறிட்டாங்களா? தாவேகா என்ன பண்ணுதோ அத ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு நிலைக்கு இவங்க தள்ளப்பட்டிருக்கிறாங்களா? ஏன்னா அவங்களுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன்ஸோ, பேட்டிஸோ, இல்ல ஆக்டிவிட்டீஸோ வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியால நம்மளால பார்க்க முடியல. ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா, அது விவாத பொருளாக மாறும். மெயின் ஸ்ட்ரீம் மீடியால அத பத்தி டிபேட்ஸ் நடத்துவாங்க. இன்னைக்கு அதெல்லாம் பார்க்கவே முடியலையே. மீடியா கான்ஷியஸா இது போன்ற தலைவர்கள், அடுத்த கட்ட தலைவர்களுடைய ஒப்பீனியன்ஸ் தேவையில்லன்னு சொல்லி அவாய்ட் பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல இயல்பாவே தாவேகாவுக்குள்ள எல்லாரும் வந்து ஒரு ம் போய் ஒரு டோட்டலாவே வந்து அங்க வந்து சங்கமம் ஆயிட்டாங்க. அவங்களுடைய ஐடென்டிட்டிய லூஸ் பண்றாங்கன்னு நெனைக்கிறேன். இல்ல தாவேகாவை பொறுத்தவரை தாவேகா இஸ் சிங்கிள் பர்சன் பார்ட்டி. அது ரீஜனல் பார்ட்டிஸினுடைய ஒரு பெரிய ஒரு குறை வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தலைவரை தாண்டி இன்னொரு தலைவர் வந்து இருக்க மாட்டார் என்பதுதான் உண்மை நிலையா இருக்கிறது. திமுகவை தவிர இப்ப அதிமுக கூட பாத்தீங்கன்னா, செல்வி ஜெயலலிதா என்பது ஒரு ஆக்சுவலி இஸ் ஃபிளாஷ் இன் த பேன். இல்ல ஒரு ஃப்ளூக்னு வச்சுங்களேன். அப்படி ஒரு நபர் வந்து அந்த தட் பர்சன் அட் த ரைட் டைம் அட் த ரைட் பிளேஸ். அதனாலதான் அவர்கள் வந்து தலைவரான. இல்லைன்னா எம்ஜிஆரோட கட்சி முடிஞ்சிருக்கும். எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு ஜெயலலிதா எமர்ஜ் ஆகிறது எப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்கள வந்து அந்த அளவுக்கு இழிவுபடுத்தினாலதான் அவர்கள் வந்து எமர்ஜ் ஆகுறாங்க. அப்ப இல்லை என்றால் பாத்துங்க ரீஜனல் பார்ட்டிஸ்னுடைய இப்ப சந்திரபாபு நாயுடு இருக்கிறாரு. நாரா லோகேஷ்க்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் பிரிட்ஜ் கட்டினா கூட எத்தாது. இந்த டூ சைட்ஸ் ஆஃப் த கேஞ்சஸ் மாதிரி தான் இருக்குது. எல்லாம் பிரம்மபுத்திரா எடுத்துங்களேன். அந்த அளவுக்கு வந்து இடைவெளி இருக்கிறது. நாரா லோகேஷ் வந்து இஸ் ஆஸ் என்ன சார்மிங் ஆஸ் எ வுடன் பேன். இதுதான் இஷ்யூ. சோ அந்த அளவுக்கு அது அது வந்து பவன் கல்யாணுடைய கட்சி. பவன் கல்யாணை தாண்டி இன்னொரு நபர் வந்து அந்த கட்சியில் கிடையவே கிடையாது. அப்ப இப்ப ஒவ்வொரு கட்சிகளுக்கும் இருக்கின்ற முக்கியமான பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரீஜனல் கட்சிகள்ல வந்து தலைவர்களை வந்து உருவாக்க மாட்டார்கள், வளர விட மாட்டார்கள். அப்ப அதுதான் என்னை பொறுத்தளவுல வந்து ஒரு பிரச்சனையாக நான் காண்கிறேன். பட் அது ஒரு கட்சியினுடைய இயல்பான ஒரு விஷயமாக இன்னைக்கு வந்து மாறிவிட்டது. ரீஜனல் பார்ட்டிஸினுடைய ஒரு இயல்பான விஷயமாக மாறிவிட்டது. திமுகவினுடைய அந்த லாஞ்சிவிட்டிக்கு அதை பத்தி ஒரு புக் கூட எழுதியிருக்கிறேன். திமுக ஏன் 75 வருஷத்துக்கு ஒரு கட்சியாக நீடிக்கிறது அந்த அந்த காரணத்துக்கு பாத்தீங்கன்னா, அதனுடைய முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, இதுவரை 3 தலைவர்கள் தான் இருந்திருக்கிறார்கள். அண்ணா வெரி ஷார்ட் பீரியட் அரசியலுக்கு வந்து அரசாங்கத்துக்கு வந்த பிறகு, கலைஞர் லாங்கஸ்ட் சர்விங் பாலிட்டிஷியன் எவர்னு எடுத்துக்கொள்ளலாம். அதன் பிறகு வந்து மு.க. ஸ்டாலின். அப்ப இதுதான் இந்த ரீஜனல் பார்ட்டிஸ்னுடைய ஒரு இன்கிரீடியண்டா முக்கியமான ஒரு ஒரு இன்புட்டா இருக்கிறது. அப்ப தாவேகாவை பொறுத்தவரை அவர்கள் டெலிபரேட்டாகவே வந்து இன்டெலெக்சுவல் கைண்ட்ஸோ இல்லை என்றால் இப்ப இது ஆம் ஆத்மி பார்ட்டி தானே கிளாசிக்கல் எக்ஸாம்பிள். ஆம் ஆத்மி பார்ட்டி எடுத்துட்டீங்கன்னா யாரெல்லாம் இருந்தாங்க ஃபர்ஸ்ட்? பிரசாந்த் பூஷன் இருந்தாரு, இவரு யோகேந்திர யாதவ் இருந்தார். இந்த மாதிரி ஒரு 10 பேர் வந்து ஏறத்தாழ ஒரு இன்டெலெக்சுவல்ஸ் ஆஃப் இந்தியா, லெஃப்ட் லீனிங் இன்டெலெக்சுவல்ஸ் ஆஃப் இந்தியா முழுக்க முழுக்க அந்த இடத்துல போய் உட்கார்ந்தாங்க. அப்ப ஆப்ல போய் உட்கார்ந்தாங்க. ஆப்பு கெஜ்ரிவால் என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரா வந்து நீக்கிட்டே வந்தாரு. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இவர்கள் எல்லாம் வந்து 2ஆம் கட்ட தலைவர்களை விட மோசமாக ட்ரீட் பண்றது, அவரை வந்து அவர்களுக்கு வந்து ஒரு முக்கியமான கூட்டம் இருக்கும்போது அதுக்கு வந்து இன்டிமேஷன் கொடுக்காம இருக்கிறது, இல்ல அவர்களை வந்து அலட்சியப்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்த உடனே வந்து அவர் செஞ்சார். அப்ப அவர்கள் எல்லாம் வெளியேறின பிறகு என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, இட் பிகம்ஸ் கெஜ்ரிவால் பார்ட்டி. இன்னைக்கு அவருடைய வைஃப் கூட அதுல ஒரு பெரிய ஒரு பங்கு வந்து வகிச்சு கொண்டிருக்கிறாரு. ஆஃப்கோர்ஸ் ஷி டசன்ட் ஹேவ் எனி ரெஸ்பான்சிபிலிட்டி. பட் அப்படி இருந்தா கூட அவருடைய மனைவி இன்னைக்கு வந்து அதுல வந்து ஒரு ரோல் இருக்கிறார். டெஃபினெட்லி ஒரு ரோல் இருக்குது என்பதான் உண்மை நிலையா இருக்கிறது. அப்ப இந்த மாதிரி இருக்கின்றதா எனக்கு ஆப் பத்தி ஏன் பேசுறேன்னு பாத்தீங்கன்னா, ஆப் இஸ் a recent phenomenon. ஆப் கேம் அவுட் ஆஃப் அந்த இவனுடைய ஊழல் ஒழிப்பு அண்ணா ஹசாரே. அண்ணா ஹசாரே என்ற அயோக்கியனுடைய அந்த ப்ரொடெஸ்ட்ல இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன்ல இருந்து வளர்ந்த கட்சியா இருக்குது. அதனால ரொம்ப கிளாசிக் எக்ஸாம்பிள் இருக்கிறது அந்த ரீஜனல் பார்ட்டிக்கு. விஜயை பொறுத்தவரை விஜய் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் கிடையாது. விஜய் இஸ் ஏ கிளாஸ் ஆக்ஷன் ஹீரோ அப்படின்ற ஒரு இமேஜோட வந்து உள்ள வருகிறாரு. அப்ப அவருக்கு இன்னொரு செகண்ட் லைனுடைய அவசியமே கிடையாது. அவருடைய செகண்ட் நபர்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு புஷி ஆனந்த். புஷி ஆனந்த் வந்து அசம்பிளியில பேசுறது வந்து எப்படி இருக்குன்னு பாருங்களேன். தமிழ் வருதாரா அவருக்கு? தமிழ் என்ன தமிழ் பேசிக் கொண்டிருக்கிறார்? புதுச்சேரி தமிழ் என்று அதாவது நம்மளுடைய ராயபுரம் தமிழை வர மோசமான ஒரு தமிழ் வந்து நீங்க பேசிக் கொண்டிருக்கிறார். அதாவது ரொம்ப மோசமான இப்ப அசம்பிளியில பேசுற ஒரு தமிழ் இருக்குங்க.
அது வந்து ஒரு சென்டென்ஸ்ல பேசணும். உதய்க்கு வந்து வராதுன்னு வச்சுக்கலாம். இவருக்கும் வராது. அப்ப இது நம்மளோட இன்னைக்கு இருக்கின்ற அசெம்பிளி நடவடிக்கை வந்து இத்தனை பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருந்தால் கூட ஒரு ஒரு தங்கத்தனரசனுடைய தமிழ் பாருங்களேன். அவர் தான் இப்ப அடிக்கடி பேசிக்கொண்டே இருக்கிறார். தங்கம் தென்னரசனுடைய தமிழும் பாமகல அனைவரும் வந்து ஒரே மாதிரி தமிழ் ஆர்வம் இருக்கின்ற நபர்கள், அவர்கள் அனைவரும் வந்து சூப்பராக பேசுறாங்க. தமிழ் வந்து அந்த அளவுக்கு அருமையாக ஒரு நடைமொழியாக எவ்வளவு ஒவ்வொரு விஷயம் பேசும்போதே வந்து அது கேட்க வேண்டும் என்று இந்த ஆர்வம் வந்து எனக்கு கூட இருக்கிறது. ஆனா ஒரு விஜய் பேசுறதோ, ஒரு உதய் பேசுறதோ, இல்ல தாவேகாவுடைய அத்துணை அமைச்சர்கள் பேசுற அந்த மொழி என்பது அது வந்து அருவருக்கத்தக்க ஒரு மொழியாகத்தான் நான் காண்கிறேன். ஆமாங்க, எனக்கு அவ்வளவுதான் தமிழ் வரும் அப்படின்ட்டு வந்து ஒரு மறைவல்சன் வந்து பேசுகிறார். அதுக்கு வந்து அவருடைய ஃபெய்த்தை வந்து கொண்டு வர்றாரு உள்ள. எவ்வளவு பெரிய ஒரு ஒரு அயோக்கியத்தனம் பாருங்களேன். ஒரு அமைச்சர் வந்து அசம்பிளியில தன்னுடைய ஃபெய்த்தை இயக்கி கொண்டு என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இதனாலதான் எனக்கு தமிழ் வரல என்ன சொல்றாரு. அப்ப ஆங்கிலம் வருமா அவருக்கு? அதுவும் பார்த்தோம், அந்த கன்றாவையும் பார்த்தோம். சோ இது எல்லாம் சேர்ந்து கடைசியில இந்த அளவுக்கு இது அயர்னி பாருங்களேன். கலைஞர் இருந்த சபை, கலைஞருடைய நடை பாருங்க. பேராசிரியர் வந்து 1 மணி நேரம் பேசினா கூட பெருசா வந்து ஒரு ஒரு அவருடைய அந்த பேச்சு கேட்கறக்கே வந்து உட்காருவோம். பெருசா வந்து ஒரு ஒரு இலக்கிய பேச்சில் வந்து பேசினார்னா பெருசா ஒரு பத்திரிகையாளர்களுக்கு கண்டென்ட் கிடைக்காது. பட் அப்படி இருந்தாலும் கூட அது கேட்கறதுக்கு அவ்வளவு அந்த பாஷை வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும். அது உட்கார்ந்து கேட்டு இருப்போன்ற இடத்துல வந்து நான் பேசுறேன். அதே இவ்வளவு நபர்கள் வந்து வாட்ச் பண்ணி கொண்டிருக்கின்ற சபை, அந்த சபையில வந்து இன்னைக்கு ஒருத்தனுக்கு ஒழுங்கா தமிழ் பேச முடியாதுன்ற ஒரு நிலைமையில தான் ஆளுங்கட்சி இருக்கிறது. அப்ப எப்படிங்க இது விளங்கும்? இனி செகண்ட் லெவல் லீடர்ஸ் இருந்தா கூட அவர்களை வந்து எப்படி வந்து எதற்காக இவர்கள் எப்படி ஒரு மக்களை கவர முடியும்? இப்ப நாளைக்கு விஜய் வந்து ஏதோ காரணத்துக்கு இல்லப்பா எனக்கு அரசியல் வேண்டாம்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் சன்னியாசத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னா இந்த கட்சி முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான், அதோட முடிஞ்சிடும். இவர்களால் போய் வாக்கு சேகரிக்க முடியாதுங்க. நான் பார்த்துட்டேன், எலெக்ஷன் டைம்லயே பார்த்திருக்கேன். விஜய் என்ற அந்த ஒரு பிம்பம் இருந்தால் மட்டும்தான் ஒரு 10 பேர் வர்றாங்களே தவிர அது இல்லைன்னா யாருமே கிடையாது. தாவைக்கின்ற கட்சியே கிடையாது என்பதுதான் உண்மை இல்லை. அப்போ செகண்ட் லைன் வளர்த்தோன்னு பிரயோஜனமே கிடையாது. ஒரு ஒரு ஆளும் கட்சி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்கணும்னா அதுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான எதிர்க்கட்சி அவசியம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சதுதான். வட மாநிலங்கள்ல பாஜக பாத்தீங்கன்னா ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா எதிர்க்கட்சியான காங்கிரஸ டிஸ்மேண்டில் பண்றதும், இல்ல அவங்கள வந்து மட்டம் தட்டுறது அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து கையில எடுத்தாங்க. கிட்டத்தட்ட அதே ஸ்ட்ராட்டஜியை இன்னைக்கு வந்து தாவேகா கையில எடுக்குதா? சட்டமன்றத்துக்குள்ளேயும் சரி, வெளியிலயும் சரி, இன்னைக்கு வந்து எதிர்க்கட்சிகளை வந்து மட்டம் தட்டுறது, அவங்கள மட்டுப்படுத்துறது அப்படிங்கிற ஒரு எதிர்க்கட்சிகளுடைய பேச்சு இன்னைக்கு எடுபடாம போயிடுச்சு. நியாயமா எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்டு ஆளுங்கட்சி பதில் சொல்லணும். ஆனா இன்னைக்கு அப்படியே வேற மாதிரியா ஆளுங்கட்சி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எதிர்க்கட்சி டிஃபென்ஸ் ஆடுற ஒரு நிலைமையில சட்டமன்றம் இருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது. எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல ரொம்ப ரொம்ப ஃபன்னியா தான் இருக்குது. அதாவது ஆளுங்கட்சியில இருந்து அமைச்சர் கேட்டு இருந்து கேக்குறாங்க. முந்தானே அந்த இது பரந்தூர் விஷயமா எடுத்துங்களேன். தங்கந்தனரசு எந்திரிச்சு அதுக்கு வந்து பதில் சொல்றாரு. பதில் சொல்லும் போது மறுபடியும் அமைச்சர் எந்திரிக்கிறாரு. அப்போ தங்கந்தனரசு என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, உட்கார் யாரு அமைச்சர் பார்த்தா ஒரு ஒரு எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர் எம்எல்ஏ பார்த்து உட்கார் நான் முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேசி கொண்டிருக்கிறார். அப்போ ஐயோ இதெல்லாம் கண்கொள்ளா காட்சிங்க. ஆக்சுவலா சொன்னீங்கன்னா அசம்பிளி எல்லாம் பார்க்க முடியாத விஷயமா இருக்கிறது. அதை தாண்டி இப்ப இவங்களுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணும் கூட தெரிய மாட்டேங்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ இந்த பரந்தூர் இஷ்யூலயே பாத்தீங்கன்னா முதல்ல வந்து ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. அதாவது 1826 இது ஒரு எவ்வளவு ஏக்கர்ஸ் வந்து கையெழுத்து படுத்திருக்கேன். அப்புறம் வந்து 1200 ஒரு நம்பர் வந்து கொடுக்குறாங்க. இதுலயே வந்து பிரச்சனை. அப்படி இருந்தாலும் கூட 48% தான் அப்படின்னு சொல்றாங்க. திமுக என்ன சொல்லுது, 90% ஆஃப் த லேண்ட் வந்து கையெழுக்கப்படுத்தியாச்சு அப்படிங்கிறாங்க. அது எப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது, பாக்கி இருக்கிறதுல அரசு லேண்ட், அரசு நிலங்க. 1700 ஏக்கர் ஏதோ வந்து அப்கோர்ஸ் வாட்டர் பாடிஸ் தான். அந்த வாட்டர் பாடிஸையும் வந்து அரசாங்கம் வந்து சேர்த்துக் கொள்ளுது. திமுக அரசாங்கம் சேர்த்துக் கொள்ளுச்சு. இவங்க வந்து சேர்க்க மாட்டேங்கிறானுங்க. தாவேகா அரசாங்கம் வந்து சேர்க்க மாட்டேங்குது. அது என்ன ஒரு விசித்திரமான விஷயம்னு எனக்கு தெரியல. ஒண்ணு. ரெண்டாவது வந்து காம்பன்சேஷனுடைய விஷயம், இல்லை என்றால் லேண்ட் திருப்பி கொடுக்கின்ற விஷயம். இதுல வந்து முரண். அதாவது ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, நான் கலந்தாலோசிச்சு வந்து ஏதோ முடிவு எடுப்போம் அப்படின்னு காத்தால சொல்றாங்க. சாயங்காலம் என்ன ஆயிடுச்சு, இல்லைன்னா வேற ஒரு விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் கீர்த்தனா சொல்றாங்க. இதுல எது உண்மை?
எது அதாவது அசெம்பிளியில பேசுற விஷயங்க இது அவ்வளவு லைட்டா வந்து பேசிட்டு போறாங்க. அவங்களுக்கு வாய்க்கு வந்த விஷயம் வந்து பேசிட்டு போறாங்க. ஏதோ ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் உட்கார்ந்து பேசுற மாரி பேசிட்டு போறாங்க. அப்ப அது அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு வந்து விஷயங்கள் இருக்குதுன்றதுதான் உண்மை நிலையா இருக்கிறது. இன்னும் அஃப்கோர்ஸ் இது ஒரு புது கட்சியினுடைய ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இருந்தால் கூட அவர்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும். அந்த பயிற்சி எடுக்கவோ இல்லைன்னா அந்த பயிற்சிக்காக முய அந்த அந்த முயற்சி கூட இன்னைக்கு நடக்கலை என்றுதான் ஒரு பிரச்சனையாக நான் பார்க்கிறேன். இத்தனைக்கும் வந்து இப்ப ஜெயலலிதாவுடைய கட்சி ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கட்சியாக கூட எடுத்துக்கலாம். அதிமுக அண்டர் ஜெயலலிதா ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கட்சியாக கூட எடுக்கலாம். அப்படி இருந்தாலும் கூட அதிமுக இருக்கின்ற சீனியர்ஸ் பல சீனியர்ஸ் வந்து வெளியேற்றிட்டாங்க. கே.கே.எஸ்.ஆர் உட்பட இருக்கின்ற பல நபர்களை வந்து வெளியேற்றின பிறகு கூட அதுல தேவைய அளவுக்கு சீனியர்ஸ் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நெடுஞ்செழியன் ஃபர்ஸ்ட் டைம்லயே போயிட்டாரு. அப்படி இருந்தால் கூட அதுக்கப்புறம் ஒரு பொன்னையனுக்கு வந்து ரிவைவ் ஆகுது. அவருடைய வாழ்க்கை ரிவைவ் ஆகுது. இந்த மாதிரி பல நபர்களை வந்து அவர்களே வந்து பல இடங்கள்ல இருந்து வந்து தூக்கி வந்து உட்கார வச்சிடறாங்க. இவர்கள் வந்து சபையை வந்து கையாளுறாங்க. ஒரு ட்ரஷரி பெஞ்சஸ்ல இருந்து அவர்கள் வந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த மாதிரியான நபர்கள் கூட இல்லை. ஒரே ஒரு செங்கோட்டையன் மட்டும்தான் இருக்காரு. ஒரே ஒரு செங்கோட்டையன் இருக்கிறதுனால என்னன்னு பாத்தீங்கன்னா, செங்கோட்டையன் அவ்வளோ அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் நபராக அதிமுக ஒரு காலத்தில் இருந்தது கிடையாது. சில விஷயங்கள் வந்து அம்மானுடைய டூர் வரும்போது அவர் வந்து செல்வார் என்று இருக்கிறது. அப்கோர்ஸ் ஹி வாஸ் நாட் தி ஒன்லி பர்சன்ங்கிறது தான் முக்கியமான விஷயம். டிடிவி இருந்த காலத்துல அதுக்கு அதன் பிறகு வருகின்ற காலத்துல கூட பல முக்கியஸ்தர்கள் வந்து இருந்தார்கள். பிற்காலத்துல வந்து எடப்பாடி கூட இருந்தார் வைத்துக் கொள்ளலாம். ஓபிஎஸ் இருந்தாரு. அப்ப அப்படி இருக்கும்போது இவருக்கும் அந்த அளவுக்கு வந்து அது கையாளக்கூடிய அந்த ஒரு ஆளுமை வந்து கிடையாது என்பதுதான் உண்மை இல்லை. ஒரு எடப்பாடிக்கு இருக்கிற ஆளுமை கூட நீங்க வந்து செங்கோட்டையன் கிடையாது. செங்கோட்டையனை மாதிரி ஒரு 4 பேர் அங்க தேவைப்படுகிறார்கள். அது எங்கிருந்து வரும் தான். அது வந்து சி விஜயபாஸ்கர் ஆக முடியாதுங்க. அதே மாதிரி எம்.ஆர். விஜயபாஸ்கரும் ஆக முடியாது. அவர்கள் எல்லாமே வந்து ஒரு ஒன்ஸ் ரிமூவ் லீடர்ஸாக தான் இருக்கிறார்களே தவிர அவர்களுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து கையாள முடியாது என்பதுதான் உண்மை நிலை. இங்கேயே 3 மாசத்துல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. ஆனா அடுத்த கட்டத்துக்கு தாவேகா நகர்ந்துருச்சு. நாடு பூரா அடுத்த பிஎம் மெட்டீரியல் வந்து விஜய் தான் அப்படின்னு ராகுலுக்கு எதிராக விஜய வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த சோசியல் மீடியால நாம பார்க்க முடியுது. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர்ல வந்து அவர் தோத்து போயிட்டாரு. இன்னைக்கு எம்எல்ஏ கூட இல்ல. இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள்ல வந்து டோட்டலா ஒரு இர்ரெலவென்ட்டா இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துல நேத்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி மூலமாக உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த அபிஜித் திப்கே அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்த பதிவு பண்றாரு. நான் பார்த்த சிறந்த முதலமைச்சர்கள் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினை வந்து நான் வந்து பார்ப்பேன். ஏன்னா அவர் வந்து ரொம்ப நல்ல ஒரு கவர்னன்ஸ் கொடுத்தாரு. எஜுகேஷன்ல அப்புறம் சோசியல் வெல்ஃபேர்ல வந்து நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணாரு அப்படிங்கிற விஷயத்த வந்து அவர் பதிவு பண்ணியிருக்கிறார். இதை எப்படி சார் பாக்க? இல்ல இது விஜய பத்தி பண்றதெல்லாம் இந்த இன்ஃபுளுசர்ஸ் தான். அதாவது இப்போ வந்து என் நண்பர் ஒருத்தர் சொன்னாரு 75,000 ரூபா கொடுக்குறாங்க நார்த் இந்தியன் இன்ஃபுளுசர்ஸ்க்கு ஹிந்தியில வந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது வந்து விஜய் செய்யறாரா இல்ல அவரை சுத்தி இருக்கிற டீம் செய்தா இல்ல அவரை இயக்கி கொண்டிருக்கிற நபர்கள் செய்யறாருன்னு நமக்கு தெரியாது. ஆனா இது வந்து இன்ஃபுளுசர்ஸ் வந்து காசு வாங்காம பேச மாட்டாங்க. 100% நான் அது மட்டும் சொல்லிடுறேன். ஏனென்றால் அவர்களுக்கு இதுதான் வாழ்க்கை. காலங்கத்தால வந்து உட்கார்ந்து டிவி முன்னால இது மொபைல் மேல ஐபோன் முன்னாடி வந்து உட்கார்ந்து 4 மேட்டர் வந்து பேசிட்டு அதுல வந்து 4 கிளிப்பிங் போட்டு அதுல எடுத்தா தான் அவங்களுக்கு வந்து காசு இருக்கே தவிர வேற வழி கிடையாது. இன்னைக்கு வேற ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்டா இருக்காங்க. எல்லா பிளாட்ஃபார்ம்ஸும் வந்து பழைய மாதிரி எல்லாம் காசு கொடுக்கறது இல்ல. இது ஒரு பிரச்சனையா இருக்குது. அப்போ இந்த பக்கம் இருந்து வந்தால் அதாவது பிளாட்ஃபார்ம்ஸ் வர காசோட ப்ராடக்ட்ஸ் வர காசு அதிகமா இருக்கு. அப்ப விஜய் அவங்களை பொறுத்தவரை ஒரு ப்ராடக்ட் அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து அவங்க வந்து காசு கொடுக்குறாங்க. அதனால வந்து செய்யறாரு. மல்டிபிள் 1 2 கிடையாதுங்க. ஹிந்தியில இருக்கின்ற பல நபர்கள் வந்து இதை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு வந்து நார்த் இந்தியாவில் இருக்கிற ஒரு பெரிய ஸ்டார்னு பாத்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் தான். இப்ப பீகார்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் ஒரு பெரிய ஸ்டாரா இருக்கிறார். அப்போ அப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில தான் இப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா விஜயனுடைய அந்த ஆசையோ இல்லை என்றால் அவரை சார்ந்தவர்களுடைய அந்த ஆசையோ வந்து ஒரு ஒரு விஷயமாக இப்ப வந்து எல்லா இடத்துலயும் வருது. மு.க. ஸ்டாலின் கம்பேர் பண்ணுங்களேன். அவர்கிட்ட நானே கேட்டிருக்கேன். நீங்க ஏன் வந்து நேஷனல் பாலிடிக்ஸ்ல பார்க்க கூடாது? இன்ஃபேக்ட் 2022 தேர்தலுக்கு முன்னால கூட நான் வந்து ஒரு கருத்தை வந்து பதிவு செஞ்சிருந்தேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது திமுக வந்து 2022 யூபி எலெக்ஷனை வந்து சீரியஸாக எடுத்து அதுல வந்து பணியாற்றவில்லை என்றால் 2024 மறந்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். திமுக ஒன்றும் செய்யல. ஏனென்றால் அது நம்மளுடைய ஸ்பேஸ் கிடையாதுன்னு திமுக வந்து அந்த காலத்துல நினைச்சது. அதனால என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 2024ல மறுபடியும் வந்து பாஜக வந்து அதிகாரத்துக்கு வந்துச்சு. சொற்ப ஓட்டுகளான கூட அவர்கள் வந்து அதிகாரத்துக்கு வந்திருக்காங்க. இது அதே மிஸ்டேக் வந்து மறுபடியும் பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல. 2027 மறுபடியும் யூபி தேர்தல் வருது. மறுபடியும் மு.க. ஸ்டாலின் அதே நிலைப்பாடு இருப்பாரான்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி தான் 2027 யூபி தேர்தலில் வந்து விஜய் என்ன பண்ண போறான்னு பார்க்கணும்.
அது நிச்சயமாக முக்கியமான ஒரு விஷயமா நான் காண்கிறேன். யூபின்னு பாத்தீங்கன்னா, வெஸ்டர்ன் யூபில வந்து டெஃபினட்டா இவருக்கு ஒரு ஃபாலோயிங் இருக்கிறது. இப்பதான் படங்கள்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. மக்கள் வந்து இப்பதான் ஹிந்திலலாம் டப் பண்ணி நெறைய படங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அப்புறம் இன்ஃப்ளூயன்சர் இந்த கூத்து நடந்துட்டு இருக்கு இல்லையா? அதனால ஒரு ஸ்டாரா வந்து அங்கேயும் மாறிக்கொண்டிருக்கிறார். இப்ப நொய்டால இருந்து ஆரம்பித்து கீழே இருக்கின்ற அட்லீஸ்ட் ஒரு கான்பூர் வரையான இடங்கள்ல வந்து பல நகரங்கள்ல வந்து இவர் ஒரு ஸ்டாரா வந்து வந்து கொண்டு இருக்கிறார். அப்ப இவரு என்ன நிலைப்பாடு இருக்கிறார் நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதா இருக்குது. ஆனா டெஃபினெட்லி காங்கிரஸுக்கு ஒரு பிரச்சனை தான். அதாவது இவர் வந்து என்டாஸ் பண்ணுவாரா? ராகுல் காந்தியை வந்து பிரைம் மினிஸ்டருக்கு என்டாஸ் பண்ணுவாரா? மாட்டாரா? ராகுல் காந்தி என்டாஸ் பண்ணவில்லை என்றால் அடுத்து என்ன செய்வது என்றுதான். ஏன்னா இப்போ வந்து காங்கிரஸ் வந்து ரொம்ப ஹோப்ஃபுல்லா இருக்கிறது. எக்ஸாக்ட்லி 2014க்கு முன்னாடி 3 வருஷம் முன்னாடி தான் இந்த 2G வருது. ஏறத்தாழ அதே மாதிரி தான் சிஜிபி ப்ரொடெஸ்ட் வந்து 3 வருஷம் முன்னாடி வருது. இனிப்ப இதனால வந்து ஒரு மாற்றம் வருமா என்ற அந்த ஆக்சுவலி ஏக்கத்தில் தான் மக்கள் இருக்காங்கன்னு எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இருந்தாலும் கூட காங்கிரஸ்னால் கேன் இட் புல் இட் ஆஃப்ங்கிறது தான். அதற்கு குரூஷியலா இருக்கிறது 2027 எலெக்ஷன். அப்ப அதுல வந்து விஜய் வந்து பழைய மாதிரி மௌனியா இருந்து கொண்டு எப்படி வந்து உலகத்தில் இருக்கின்ற ஒரு விஷயத்துக்கும் தமிழ்நாட்டில் நடக்கின்ற ஒரு விஷயத்துக்கும் வந்து ஒரு கமெண்ட் கொடுக்க மாட்டாரோ, இன்க்ளூடிங் திருப்பரங்குன்றம் எல்லாத்துக்குமே கேஸ் போட்டு இல்லைன்னா அசம்பிளி ரெசல்யூஷன் இவ்வளவுதான். பாக்கி அதை தாண்டி ஒரு விஷயம் வந்து செய்யாத ஒரு சூழ்நிலை அதே முன்னெடுப்பு தான் எடுத்தார் என்றால் நிச்சயமாக அது காங்கிரஸுக்கு தான் ஒரு செட்பேக்கா இருக்கும் என்பதுதான் உண்மை நிலையா இருக்கிறது. அது இப்போ வந்து என்னை பொறுத்தவரை வந்து சில காங்கிரஸ் தலைவர்கள் வந்து ரிக்ரெட் பண்றாங்க. டெல்லி இருக்கிற சில காங்கிரஸ் தலைவர்கள் வந்து ரிக்ரெட் பண்றாங்க. இவருடைய இவ்வளவு சீக்கிரம் போய் இது பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அது கொஞ்சம் நல்லாவே பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற அந்த விஷயத்த வந்து அவங்க ரிக்ரெட் பண்றாங்க. ஆனா ராகுல் காந்திக்கு இன்னும் அந்த இது ஃபீலிங்கே கிடையாது. இது என்னது அப்ப அங்க போய் சேர்ந்தோம் அவ்வளவுதானே அப்படிங்கிற அந்த ஒரு ஃப்ரேம்வொர்க்ல தான் இன்னைக்கு கூட இருக்கிறார் என்பதுதான் உண்மை நிலை. அப்ப ராகுல் காந்திக்கும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்தா தான் இதுக்கு ஒரு மாற்றம் வரும் என்று நான் கருதுகிறேன். ஆனா விஜய அடுத்த பிஎம் கேண்டிடேட்டா ப்ரமோட் பண்றத பாஜக அமைதியா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன் சார். ஏன்னா அபிஜித்திற்கே வந்து அவ்வளவு தூரம் ஒடுக்க முயற்சி பண்றாங்க. காக்ரோச் ஜனதா பார்ட்டியோடைய சோசியல் மீடியா அக்கவுண்ட்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரீஸ் செய்யப்படுது. சோசியல் மீடியா போஸ்ட் எல்லாம் வந்து டிலீட் செய்யப்படுது. விஜய பத்தி இவ்வளவு ப்ராபகேண்டா தீவிரமா நார்த் இந்தியால நடக்குது. அமைதியா வேடிக்கை பாக்குறாங்களே, அதுக்கு என்ன காரணம்? ஐடியாலஜி ஃப்ரீ பார்ட்டி தானே. இதுக்கு என்ன கொள்கை இருக்கிறது? இந்த கட்சிக்கு என்ன கொள்கை இருக்கிறது? அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அதே கொள்கை தான். அது காங்கிரஸ் அன்சீட் பண்ணணுங்கிற ஒரே கொள்கை தான் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு. இங்க வந்து திமுக என்ன எடுத்தாலும் திமுக கூட கிடையாது. உதயநிதிக்கும் விஜய்க்கும் இடையில நடக்கின்ற தகராறு தானே ஒரு கட்சியை உருவாகிறது. வேற ஒன்றும் கிடையாது. ஒரு 5 வருட காலம் வந்து திமுகனால இல்லை என்றால் உதயனால வந்து இவருக்கு இன்னல் ஏற்படுகிறது. விஜய்க்கு வந்து பல பிரச்சனைகள் வருகிறது. அவர் வந்து இன்னைக்கு வந்து ஹீல் பே பேக் இந்த சேம் காயின் அவ்வளவுதான். இந்த பர்சனல் ரைவல்ரி தான் இன்னைக்கு வந்து இந்த ஃபீல்ட்ல வந்திருக்குது. அது ஏன் பிஜேபி வேடிக்கை பார்க்குதுன்னா வேற ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு சவுத் இந்தியாவில வந்து ஒரு கணிசமான ஆளுகள் வந்து விஜய் வந்து இப்ப கேரளாலையும் கர்நாடகத்திலையும் தெலுங்கானாலையும் வாக்கு எடுத்தாருன்னா அவங்களுக்கு வந்து அங்க ஹோப் அதிகமாகுது. இப்ப 2029க்கு இன்னொரு ஃப்ரண்ட் அங்க வந்துச்சுன்னா, அதாவது விஜய் வந்து இப்ப கேரளால வந்து தேவன் என்று சொல்ற ஒரு வேஸ்ட் பிஜேபியில் இருந்த நடிகர் தான். அந்த நடிகர் வந்து இப்ப வந்து தாவேக்கால சேர்ந்திருக்கிறாரு. அப்ப இப்ப ஆல் இந்தியா தாவேக்கா அப்படின்னு கட்சியினுடைய பேரை மாத்தி இல்லை என்றால் கேரள வெற்றி கழகம்னு ஒரு பேரு அங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சு என்ன பண்ணாலும் சரி. பட் கேரளாலையும் ஒரு 2% இல்லைன்னா 5% வாக்குகள் எடுத்தாங்கன்னா அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் எடுத்தாங்கன்னா பிஜேபிக்கு ஈஸியா போயிடும். சவுத் இந்தியாவில ஒரு பொருட்டாக இவர் இருக்கிறார் என்பது பிஜேபி ஒரு கால்குலேஷனா இருக்கிறது. அந்த கால்குலேஷன் பிரகாரம் வந்து இவரை வந்து வளர்த்து விடுறது நல்லதான் அவங்க நினைக்கிறாங்க. அது திமுகவுக்கு எதிரான விஷயம், காங்கிரஸுக்கு எதிரான விஷயம். 2 பேரையும் ஒரே ஒரு ஸ்டிக்ல வந்து அடிச்சிடலாம்னு பாக்குறாங்க. அதனாலதான் செய்யறாங்கன்னு நான் கருதுறேன். பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். நன்றி.